மொட்டை மாடியில் இறங்க முடியாத நிலையில் மாட்டிக்கொண்ட லாரி. உற்று பார்த்த மக்களுக்கு கன்ஃபியூஷன். கிட்ட போய் பார்த்தபோது அத்தனை ஆச்சரியங்கள். லாரியை மேல வச்சதுக்கான காரணம் என்ன வாழ வச்சுச்சு. முதல்ல எந்த தொழில் போகணும்னு தெரியாம சுத்திட்டு இருக்கும்போது ஒரு டிரைவரா தான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு லாரி ஆபீஸ் போட்டிருக்கேன். அந்த லாரி மூலியமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்களே என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, அந்த லாரினால தான் வந்திருக்கீங்க. என்ன தூக்கி வச்ச சாமியை தூக்கி மேல வச்சிருக்கேன். வீடியோல பார்த்தேன். கடைசியா நேர்ல பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னாக்கா ஏதோ ஒரு மெட்டல்ல செஞ்சிருப்பாங்க. இல்ல, எல்லாமே சிமெண்ட் தான். எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் 1-2 தான் இரும்புல இருக்கு, பிளாஸ்டிக் இருக்கு. மத்தபடி லாரி எப்படி இருக்குமோ இண்டிகேட்டர் லைட் வரைக்கும் எல்லாமே எரியும். டிரைவர் ரெஸ்ட் ரூம். அதாவது நான் வந்து சென்னையில் வேலை பார்க்கும்போது தங்க இடம் கிடையாது, லாரியில தான் அந்த உள்ளதான் படுத்துக்கணும், அங்கேயே தான் இருந்துக்கணும். ஏன் டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு உள்ள ஒரு ரூம் போட்டிருக்கேன். இப்போ டிரைவர் வந்து வெளியே நிக்கல, வண்டி நிக்குது இல்லையா, டிரைவர் வந்து வண்டியில தூங்காம கீழே பாத்ரூம் ரெஸ்ட் முடிச்சு இங்க வந்து படுத்து வைக்கலாம். அவர் தூங்குறதுக்காக மட்டுமே இந்த ரூம், தூங்குறதுக்கும் டிவி பாக்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட். சரி, இதை ரெடி பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு, ரெடி பண்ணிட்டீங்க. மேல ஒரு மினியேச்சர் மாதிரி அழகா இருக்கு. இந்த டிரைவர்களுக்கு தான் ஒதுக்கணும்னு ஏன் தோணுச்சு உங்களுடைய? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் சொன்னோம்னா ஐடியா சொன்னோன்னா நம்ம இன்ஜினியர் என்னோட சிஸ்டர் முதல் கொண்டு என்ன சொன்னாங்கன்னா வாட்டர் டேங்கா போடலாம் அப்படின்னாங்க. இது வந்து ஒரு குபேர மூலையில் இல்லாதனால இந்த பக்கம் வந்தனால இந்த வீடை வாட்டர் டேங்க் பண்ணிட்டு இதை ரூம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா ரூம் சும்மா டம்மியா போறதா பிளான் இருந்துச்சு. இன்ஜினியருடைய பிளான்ல என்னோட சிஸ்டர் தான் அவங்களுடைய பிளான் தான் உள்ள ரூமா போடலாம், ஏன் ஒரு ரூம் போட்டு வேஸ்ட் பண்ணணும். இவர் என்னோட கிளையண்ட்ங்கிறத தாண்டி ஒரு பிரதர். இது எப்படியாவது என்னோட லைஃபுக்கு இந்த கண்டெய்னர் தான் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு அவரோட எண்ணங்களை என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. சோ அவரோட எண்ணங்களை வந்து பிரதிபலிப்பு தான் இது. எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு இதுக்கு? மேக்ஸிமம் 1.5 months. ஓகே, 1.5 monthsல முடிச்சிட்டீங்க. ஆமா. ஓகே, நீங்க ஒர்க் வாங்குனீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஏதாவது புரிதல் இருந்துச்சா நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்? டீம் இல்லைன்னா இன்னைக்கு இது இல்லைங்க. எங்க அண்ணாமலையார் ப்ரொமோட்டர்ஸோட டீம்ல உள்ள ஒவ்வொருத்தவங்களோட உழைப்பும் இதுல கண்டிப்பா இருக்கு. இது நீங்க நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் கல்லு அப்படி இல்லைங்க, செங்கல்லே கிடையாது, செங்கல் கிடையாது. இது எல்லாமே ஒவ்வொரு பில்லர் மாதிரி போட்டு ஜிப்சம் ஜல்லி போட்டு ஒவ்வொரு வடிவமைப்பு. இது போட்டா இங்க கிளாஸுக்கு இது வைக்கணும், இது கண்டெய்னர், அந்த லாரிக்கு இதை வைக்கணும். ஒவ்வொன்றுமே ஸ்டெப் பை ஸ்டெப். வீல் முதல் கொண்டு சிமெண்ட் தான், அதுவும் சிமெண்ட் தான். ஒவ்வொன்றுமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் அனுபவிச்சுதான் எங்க டீம் இதை உருவாக்குனுச்சுங்க. எல்லாரோட ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கு. 100%. ஓகே, இத முடிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பிரைடா இருந்தது, இவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு? இத முடிச்சு கொடுக்கும்போது அண்ணாவோட கனவு நிறைவேறிடுச்சு, அந்த மாதிரி ஒரு ஹாப்பி. எங்களை நம்பி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்ததே எங்க அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இப்ப நீங்க இத பண்றீங்க அப்படின்னும் பொழுது எனக்கு என்ன டவுட்னாக்கா, எந்த பில்லர் சப்போர்ட் எதுவுமே இருக்காங்க, எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. அடியில பில்லர் சப்போர்ட் இருக்கு, 4 டயர்லாம் பில்லர். அதான் எனக்கு பில்லர் இங்க இருக்கு பாருங்க, உள்ள பில்லர் சைடுல கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஓகே, பில்லரோட தான் கட்டி இருக்கீங்க. எனக்கு உங்களுக்கு பயமா இல்லையா, செங்கல்லாம் இல்லாம கட்ட போறோம், வெறும் சிப்ஸ் கலந்து கட்ட போறோம், ஜல்லி கலந்து கட்ட போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது? பில்டிங் எல்லாமே கட்டுறாங்க, இதுவும் கட்ட ஆரம்பிச்சாங்க, நான் கூடவே தான் இருப்பேன். அவங்க கட்டுறதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்பிக்கை, கட்டா வந்துரும் அப்படின்னு. நான் கூட நினைச்சேன் பில்லர் போட்டு மேல செங்கல் வச்சு தான் கட்டுவாங்கன்னு நினைச்சேன். செங்கல் போட்டா பர்ஃபெக்டா இருக்கான்னு சொல்லி அவங்களுடைய டீம் டிஸ்கஷன் பண்ணி என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. பர்ஃபெக்டா இருந்துச்சு, நம்பி விட்டேன், நம்பிக்கை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங்ல இதை பார்க்கும்போது எல்லாரும் தேவையில்லாம செலவு பண்றான், ஒரு சிலர் சொன்னாங்க இதை காசு செலவுக்கு நீ ரோட்ல ஒரு வண்டி வாங்கி ஓட்டிக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம ஆசை நிறைவேறதுக்காக வச்சுட்டோம், அதனால யாரும் எது சொன்னாலும் கேட்கல. உள்ள போய் பார்க்கலாம்னு ஒரு ஆசையா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? டிவி இருக்கு, டிவி அவங்க பாக்குறதுக்கு தான், அவங்களுக்கு மட்டும் தான், டிரைவர்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. ஃபேன் அவங்களுக்கு இருக்கு, குடிக்க தண்ணி வச்சிருக்காங்க, படுக்க பெட் எல்லாமே பண்ணி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாச்சு. இது உள்ள சும்மா அது சும்மா ஒரு ரூம் கட்டி அதுக்குள்ள ஒரு வேஸ்ட் ஜாமா நம்ம வண்டி ஜாமா போடுறதுக்காக, ஆனா அதை யூஸ் பண்றது கிடையாது. ஆமா, யூஸ் பண்றதுல